ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 90 அது முழு சங்கீதத்தையும் நாம் வாசித்தோம். கடந்த ஒரு சில வாரங்களாக இன்றைக்கு 6வது வாரமாக தேவனுடைய கிருபையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தகுதியே இல்லாத பாவியான மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற அன்பு, தேவன் பாராட்டுகிற ஒரு தயவு. இப்போ கிருபை என்கிறது வெறும் அன்பு கிடையாது. காரணம், நாம் நம்முடைய பிள்ளைகளையும் அன்பு செய்கிறோம். அதற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகள் என்கிற அந்த ரீதியில் தகுதி இருக்கிறது. ஆகையினால அவர்களை நாம் அன்பு பாராட்டுகிறோம். ஆனால் பாவியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லை. தண்டனையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவும் தகுதியா இருக்கிற அந்த மனுஷனுக்கு தேவன் இறங்கி வந்து அவனுக்கு ஒரு தயவை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு உதவியை செய்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் தேவனிடத்திலிருந்து எந்த விதமான ஒரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்கள். காரணம், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாருமே பாவம் செய்து தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக ஆனார்கள். அப்படி அந்த சூழ்நிலையில நம்ம பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் தேவனை தேடாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனைகளுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஜனங்களும் ஒரு சில உலக நன்மைகளினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வேத வல்லுநர்கள் அதை குறித்து சொல்லும்போது தேவன் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவரை தேடினால்தான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறது இல்லை. அவரை தேடாத ஜனங்களுக்கு கூட, அவரை அறியாத ஜனங்களுக்கு கூட தம்முடைய கிருபையினால ஒரு சில உலக பிரகாரமான நன்மைகளை அவர் கொடுக்கிறார். அதற்கு பெயர் தான் பொதுவான கிருபை, காமன் கிரேஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. பொதுவான கிருபை அது எல்லா மனுஷர்களுக்கும். காரணம், அவர் சிருஷ்டிகர், அவர் படைத்தவர். பறவைகளை போஷிக்கிறார், மரங்களுக்கு ஜீவனை கொடுத்து அதை பராமரிக்கிறார், மிருகங்களை அவர் போஷித்து அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அப்படி போலவே தான் உண்டாக்கின படைப்புகளுக்கு தேவன் அவர்கள் வாழத்தக்கதான, இந்த பூமியில வாழத்தக்கதான ஒரு சில நன்மைகளை அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். காரணம், அவர் கிருபையுள்ள ஒரு தேவன். தன்னை தேடுகிறான், தன்னை தேடுகிறதில்ல, தேவனை வேண்டாம் என்று சொல்லி வெறுக்கக்கூடியவர்கள், வேதத்தை புறம்பே தள்ளக்கூடியவர்கள் கூட அநேக உலக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், அல்லது வீடுகள், வசதிகள், வாகனங்கள் என்று சொல்லி சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமா உடம்பு சரியில்லாமனாக்க நல்லா ஆகுறாங்க? இல்லையே. தேவனை அறியாதவர்களும் உடம்பு சரியில்லாம போகிறாங்க, அவர்களும் சுகமாகுகிறார்கள். அப்போ ஒரு பிரயாணமா நம்ம போகிறோம், ஜெபித்து விட்டு நம்ம போகிறபடினாலதான் நம்ம காக்கப்படுகிறோம்? இல்லை, தேவன் அதை அதனால தான் நம்ம காக்குகிறார். ஆனால் தேவனை அறியாதவர்களும் பிரயாணமா போகிறாங்க, நல்லா தான் திரும்பி வருகிறார்கள். இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா அநேக சமயங்களில் அப்படியா நம்ம பார்க்கும் பொழுது அதை பார்த்து நம்ம அங்கலாய்த்து விடுவோம். அதை பார்த்து அப்ப நான் தேவனை நான் தேடுகிறேனே, எனக்கு ஏன் இந்த காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்க தோன்றிவிடும். அது ஒரு பொதுவான கிருபை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்காக பலியானார். என்னுடைய சார்பில என்னுடைய மரணத்தை அவர் ஏற்றார், என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்களை அவர் ஏற்றார் என்கிறது நான் விசுவாசிக்கும் பொழுது அப்போ தேவன் எனக்கு கொடுக்கிறது விசேஷித்த கிருபை. அல்லேலூயா, சொல்லுங்க, விசேஷித்த கிருபை. அப்ப வேதத்துல கிருபை கிருபை என்று சொல்லும் பொழுது நம்முடைய சபைகளில கிருபை அல்லது தயவு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும் பொழுது இந்த விசேஷித்த கிருபையை பற்றி தான் பேசுகிறோம். அந்த பொதுவான கிருபையை நம்ம பொதுவாக கிருபை என்று சொல்லி சொல்லுகிறது கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக, தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்வதற்காக அப்படி சொல்லுகிறோம். ஆனால் அந்த விசேஷித்த கிருபை என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறது எல்லாமே கிருபையினால்தான். என்று சொன்னா தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு அவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எந்த மனுஷனும் தகுதியற்றவன், அதனால அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற எல்லாமே தகுதி இல்லாத ஒரு நிலையிலிருந்து தான் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் தேவன் தருகிற அந்த கிருபை அவருடைய ரட்சிப்புல பூரணமாய் நமக்கு விளங்க இருக்கிறது. எப்படி ஒரு பாவியான ஒரு மனுஷன், நரகத்துல சென்று வேக வேண்டிய ஒரு மனுஷன், தன்னுடைய தண்டனை தீர்ப்புக்கு ஆளாயிருக்கிற ஒரு மனுஷனை
தேவன் என்ன பண்ணுகிறார்? அவனை அழைத்து வெறுமனே அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை விட்டாலே பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மனுஷனை தேவன் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை விட்டாலே பெரிய கிருபை. ஆனால் அவனை நீதிமானாக தேவன் ஆக்குகிறார். அல்லேலூயா. அந்த நீதிமானை குறித்து 2 வாரமா அதை நம்ம தியானித்தோம். சுருக்கமா நீதிமான் சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பாவமே செய்யாத ஒரு மகனை போல தேவன் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும், இந்த உலகத்திற்குரிய பொதுவான கிருபைகளுக்குரிய, உலகத்திற்குரிய உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியான ஒரு ஸ்தானம், அதுதான் அந்த நீதிமான் என்கிற அந்த ஸ்தானம். அது தேவனுடைய அந்த கிருபையினால்தான் எனக்கு கிடைக்கிறது. பாருங்க, என்னுடைய இருதயத்தில் உண்டாகிற அந்த சமாதானம், பாவத்தை மேற்கொண்டு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, மரணத்துக்கு அப்பால நித்திய ஜீவனை குறித்த ஒரு மகிமையின் நம்பிக்கை. ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறது. ஆகையினால்தான் மரண பயம் என்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இல்லாமல் போக பண்ணிவிட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், மரணம் அவர்களுக்கு ஒரு முடிவு அல்ல. ஒரு மரணம் தேவனோடு இன்னும் அவருடைய நேரடி பிரசன்னத்துல சென்று சேரக்கூடிய, நித்திய வாழ்வில சென்று சேரக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்ப அந்த பொதுவான கிருபைக்கும் விசேஷித்த கிருபைக்கும் அதுதான் வித்தியாசம். இப்ப கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை நாம பார்த்தோம், எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது சொல்லி. கிருபை என்னவெல்லாம் நமக்கு கொடுக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறது. எதையெல்லாம் கிருபை நமக்கு கொடுத்தாலும் விசுவாசம் இல்லாமல் கிருபையை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. காரணம், நோவா தேவனை விசுவாசித்தார். அல்லேலூயா. அப்போ உலகம் முழுவதும் பாருங்க, எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் பட்சபாதம் காண்பிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் அந்த விசேஷத்தை கிருபையை கொடுக்க தான் அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை விசுவாசிக்க தான் ஜனங்களுடைய இருதயத்துல விசுவாசம் இல்லாமல் இருக்கிறபடியினால அந்த கிருபை அந்த வாழ்க்கையில பலிக்கிறது கிடையாது. அதே சமயத்துல அந்த கிருபைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இருக்கிற சம்மதத்தை பார்த்தோம். முதலாவது கிருபைக்கும் விசுவாசத்துக்கும் இருக்கிற சம்மதத்தை பார்த்தோம். அடுத்தது கிருபைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மார்க் 5வது அதிகாரத்துல சென்ற வாரம் பார்த்தோம், திருப்ப வேண்டாம். 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, ரத்த போக்கு உள்ள ஒரு தீட்டான ஒரு வியாதி, ஜனங்களால ஒதுக்கப்பட்டு சட்டத்தினால வெறுக்கப்பட்ட ஒரு பெண். அவள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக 12 வருஷமாக அந்த வியாதியினால பாடுபடுகிறாள். ஆசி அந்தஸ்து எல்லாம் செலவு பண்ணுகிறார். பலன் எல்லாம் அற்று போயிற்று, நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை குறித்து கேள்விப்பட்டு சிரமம் எடுத்து போறா. பாருங்க, அவர் வீட்டுல இருக்கும் பொழுதே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விட்டார். அவர் தொட்டா நீ சுகமாயிடுவே, இல்லை நீ போய் அவரை தொட்டாலும் சுகமாயிடுவே. ரெண்டுமே நடக்காத. காரணம், நான் அவரை தொட்டாலும் அவர் என்னை தொட்டாலும் தீட்டு ஆகிடும். எனக்கு இருக்கிற வியாதி தீட்டான வியாதி. ஆனால் சொல்லியிருப்பாங்க, நீ அவரை தொடக்கூட தேவையில்லை, அவருடைய ஆடையினுடைய அந்த ஓரத்தை தொட்டா கூட நீ சுகமாயிடுவே அப்படின்னு சொன்னாலே அவளுக்குள்ள பெரிய ஒரு விசுவாசம் பற்றி கொண்டு எழுமினது. அப்ப வீட்டிலேயே சரி இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு இல்லாம அவள் சிரமம் எடுத்து இயேசுவை தேடி போகிறாள். அல்லேலூயா. சிரமம் எடுக்கிற, என்ன சிரமம் எடுக்கிறா? சமுதாயத்தினால வெறுக்கப்பட்ட ஒரு பெண், சமுதாயத்துல வெளியில வர முடியாது, தலை குனிவு, அவமானங்கள், அவளுடைய சரீரத்துல பலன் இல்லை. இயேசு ஒரே இடத்துல நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணிக்கொள்ள, அவர் பிரசங்கம் பண்ணி போய்கொண்டே இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறார் என்று சொல்லியே தெரியாது. அவரை தேடிக்கொண்டு போக வேண்டும். அதுவும் இல்லாம அவரை சுற்றி கும்பல் வேற இருக்கிறது. அந்த கும்பல் மத்தியில இயேசுவை அவள் தேடி சென்று அவருடைய அந்த ஆடையை அவள் தொட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை அவருடைய வாழ்க்கையில பாய்ந்து வந்து, வேதம் சொல்லுகிறது, உடனே அவருடைய சரீரத்துல அற்புதம் நடந்ததை அவள் உணர்ந்தாள். இயேசு சொல்லுகிறார், என்னை யார் தொட்டது, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை எல்லாம் ஒரே வார்த்தை. தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு என்று சொல்லுகிறதும் அதே அர்த்தத்துல தான் வேதத்துல பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நான் அந்த இயேசுவை எப்படி தொடுவேன்? இன்றைக்கு அவர் மாம்சத்துல எனக்கு முன்னாடி இல்லையே, அப்படி இருந்தா நான் தேடி சென்று, எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் தேடி சென்று அவரை தொடுவேனே என்று சொல்லி நாம் தியானித்த போது தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நான் அறிந்து கொள்ளுகிறது தான். தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து
தேவனை நான் நெருங்கி வருகிறேன் பாருங்க, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தொடுவது. அல்லேலூயா. இப்ப மாம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இருந்தாலும் இனி இயேசுவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி எப்படிதான் அந்த இயேசுவை நான் அறிய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் வழியாகத்தான் இன்றைக்கு நான் கர்த்தரை அறிய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் வழியாக தான் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க முடியும். வார்த்தையின் வழியாக தான் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நான் பார்க்க முடியும். இந்த வார்த்தையின் வழியாக தான் அவருடைய ஆணி பதிந்த காயத்துக்குள்ளாக என்னுடைய விரலை விட்டு நான் பார்க்க முடியும். இந்த வார்த்தையின் ஊடாகத்தான் அவருடைய விழாவின் காயத்துக்குள்ளாக என்னுடைய விரலை விட்டு நான் பார்க்க முடியும். இந்த வார்த்தையின் வழியாகத்தான் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை தற்சுரூபமாக நான் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மேல நான் அந்த வாக்கு தத்தங்களின் மேல வைக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் நான் அந்த இயேசுவை இன்றைக்கு தொட முடியும். அல்லேலூயா. அப்ப நான் சபைக்கு வருகிறேன். எதற்காக வருகிறேன்? தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வருகிறேன். அவரை தொடக்கூடிய ரீதியில நான் நெருங்கி வருகிறேன். வார்த்தை எனக்கு போதிக்கப்படுகிறது. வீட்டுல நான் வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன். வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நெருங்கி வருகிறேன். அப்ப நெருங்கி வரும் பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது? அவரை தொடும் பொழுதெல்லாம் என்ன நடக்கிறது? அவரிடத்திலிருந்து கிருபை என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம சபைக்கு வர வேண்டும். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் தேவனுடைய வேதத்தை எடுத்து நாம் வாசிக்க வேண்டும். அதனால்தான் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிறது ஒரு ஆலோசனையாக சொல்லாம அது ஒரு கட்டாயமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் நான் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவ கிருபை என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. இப்ப இன்றைக்கு பாருங்க, நான் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் பொழுது விசுவாசத்தினால கிருபை எனக்கு கிடைக்கிறது. அவரை நான் நெருங்கி வந்து அவருடைய வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது வார்த்தையின் வழியாக நான் இயேசுவை தொடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில கிருபை பாய்ந்து வருகிறது. அதே சமயத்துல தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். அல்லேலூயா. இந்த சங்கீதம் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 90வது சங்கீதத்தின அதனுடைய தலைப்பில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது இந்த ஜெபம் முழுவதுமே தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் தேவனால வல்லமையாக ஒரு பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட நல்ல ஞானம் படைத்த நல்ல சாந்தம் நல்ல கனிகளுடைய ஒரு மனுஷன். தேவனால பயன்படுத்தப்பட்ட மனுஷர்களிலேயே மோசே ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷர். 30 லட்சம் ஜனங்களை ஒரே மனுஷனாக வனாந்தரத்துல வழிநடத்தினவர். எவ்வளவு பெரிய ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிற அந்த ஒரு ஜெபம் தான் இந்த சங்கீதம் 90. அவர் சொல்லுகிறார் 1வது வசனத்துல, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனா இருக்கு. அப்ப இந்த 2வது வசனம் புரிகிறது. அதாவது தேவன் என்றென்றைக்குமா இருக்கிறார். அனாதியா என்று சொல்லும் பொழுது எவர்லாஸ்டிங். அப்ப என்றென்றைக்குமா இருக்கக்கூடியவர். அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. நித்தியமாக தேவன் இருக்கிறவர். அது சொல்லிட்டு அவர் முதல் வசனத்துல சொல்கிறார், தேவரே தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன். நாங்கள் வந்து தங்கி தரிக்கக்கூடிய ஒரு வீடாக நீர் இருக்கிறேன். தேவனை தான் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமாக அவர் பார்த்து சொல்லுகிறார். ஆனால் தலைமுறை தலைமுறையாக அவர் தான் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ எனக்கு அவர் அடைக்கலமா இருந்திருப்பார், என்னுடைய பெற்றோர்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு. அப்ப தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லலாம். அப்ப அந்த அர்த்தத்துல நம்ம தொடர்ச்சியா வரக்கூடிய இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நாம என்றென்றைக்குமாய் தேவனோடு இருந்தவர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில தேவன் நம்மை வைக்குவதற்கு முன்பாக நான் தேவனோடு இருந்தவன். அல்லேலூயா. அப்ப தேவன் தற்காலிகமாக ஒரு நோக்கத்தோடு மனுஷர்களை இந்த பூமியிலே பிறக்கும்படிக்கு அவர் செய்கிறார். அதன் 3வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீர் மனுஷனை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்று சொல்லுகிறேன். அந்த நிர்த்துளி நீங்க பிரெஞ்சு பைபிள்ல நீங்க வாசித்து பார்க்கும்போது புழுதி, தூசி. அப்ப மனுஷனை தூசியாக அவர் ஆக்கினார். தன்னோடு இருந்த அந்த நித்தியமா இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பூமியில படைக்கும் போது மண்ணிலிருந்து அவனை உருவாக்கி அவன் பாவத்துல விழுந்த பொழுது கீழ்ப்படியாமையில விழுந்த பொழுது தேவன் சொல்கிறார் ஆதாம் இடத்துல ஆதியாகமம் 3:19 அவர் சொல்லுகிறார்,
நீ மண்ணா இருக்கிறாய், திரும்பவும் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி சொன்னதை மோசே எடுத்து தேவனிடத்துல தன்னுடைய ஜெபத்துல அவர் பேசுகிறார். 4வது வசனத்துல அப்ப சொல்றார், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது பாருங்க, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறதா. அப்போ ஒரு சில ஆதாமுடைய அந்த நாட்கள்ல அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஆதாமே ஒரு 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். மெத்துசலாங்கிறவர் 960 அப்படின்ற வருஷங்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுகிறார், மனுஷன் என்னதான் 1000 வருஷம் கூட வாழ்ந்துட்டாலும் அந்த 1000 வருஷம் உங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறதா, தேவனுக்கு எப்படி இருக்கிறதா, அவருக்கு முன்பாக ஒரே ஒரு நாள் போல இருக்கிறதா. யோசனை பண்ணி பாருங்க, 1000 வருஷங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரே ஒரு நாள் போல இருக்கிறதா. எதனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் நித்தியமாய் துவக்கமும் முடிவும் இல்லாமல் அவர் இருக்கிறாரே, அதனோடு மனுஷனுடைய வாழ்நாட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் மனுஷன் 1000 வருஷம் வாழ்ந்துட்டா கூட அவன் தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் போலதான் இருக்கிறதா. இன்னும் கொஞ்சம் குறைச்சி அவர் சொல்கிறார், ராஜாமம் போல இருக்கிறதா. அந்த 1000 வருஷம் ஒரு ஜாமம்ங்கிறது 3 மணி நேரம், இரவுல 1ஆம் ஜாமம் 2வது ஜாமம் என்று சொல்லி வேதத்தில் வரும். அப்ப அந்த 1000 வருஷங்கள் தேவனுக்கு முன்பாக 3 மணி நேரம் போல கடந்து போகிறது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர்களை வெள்ளம் போல மாறிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். அப்ப எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில எப்படி இருக்கிறதா, ஒரு புல்லை போல காலையில பூத்து சாயந்தரம் அது அறுக்கப்பட்டு அது காய்ந்து போகக்கூடிய ஒரு புல்லை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி 103வது சங்கீதத்துல இந்த கருத்தையே சங்கீதக்காரன் எழுதும்போது 103வது சங்கீதத்தை 15வது வசனத்துல 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். மனுஷர்கள் பாருங்க எப்படிப்பட்டவர்கள் என்கிறதை தேவன் நிச்சயமாகவே அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தேவன் நம்மை மண்ணால உருவாக்கினார் என்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் அவன் பூர்க்கிறான், காற்று அது மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிடுச்சு, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ மோசே தேவனுக்கு முன்பாக மனுஷனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு நிலையற்றதாக இருக்கிறது, மண்ணினால அவனை நீர் உருவாக்கினீர், அவன் பாவம் செய்த பொழுது அவனை நீர் திரும்ப மண்ணுக்கு திரும்பவாய் என்று சொல்லியிருக்கு. அது இல்லாம அவனை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறேன். எதனால அப்படி சொல்லுகிறாரு, இந்த 30 லட்சம் ஜனங்களை பாருங்க, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த மோசே அநேக மரணங்களை பார்த்தவர். ஜனங்கள் அந்த பாலைவனத்துல வரும்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினால, தேவனை விசுவாசிக்காம இருந்தபடியினால, தேவனை முறுமுறுத்தபடியினால, தேவன் மேல அவிசுவாசம் கொண்டபடியினால அவர்கள் ஆயிரமாய் தேவன் அழிக்கிறார். அவர்களுக்கு முன்பாக மோசே பாருங்க, மோசே இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறார். தான் அந்த 30 லட்சம் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஜனங்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள், அவருடைய அன்பையும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதே சமயத்துல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு பலனும் இல்லை. தேவன் கட்டளையும் கொடுக்கிறார், கட்டளையை மீறும் போது அதற்கு தண்டனையும் கொடுக்கிறார். ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஜனங்கள் நிலையற்றவர்களாக இருக்கிறாங்க. தேவனுக்கு கீழ்ப்படியவும் முடியாம கீழ்ப்படியவும் கூடாமல் அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்பக்கூடிய ஒரு உயர்ந்த தரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பலன் மனுஷனுக்கு இல்லை. அப்ப அதை பார்த்து விட்டு மோசே புலம்புகிறார், ஆண்டவரே அவனை நீர் மண்ணிலிருந்து உருவாக்கினீர், திரும்பவும் மண்ணுக்குவே நீர் போக சொல்லியிருக்கிறீர். இதுல வேற நீர் அவர் மனுஷர்கள் மீது உடைய கோபத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர், அவர்களை தண்டிக்கிறீர், அவர்களை வெள்ளம் போல நீர் வாரிக்கொண்டு போகிறீர் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு 8வது வசனத்துல அதனுடைய காரணத்தை சொல்லுகிறார். ஏமா எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலையும் நிறுத்தினீர், எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால போய்விட்டது ஆண்டவரே, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை நாங்கள் கழித்து போட்டோம். அவங்க அந்த வனாந்தரத்துல நடந்து வர அந்த வாழ்க்கையை அவர் நினைச்சு பார்த்து சொல்றாரு, உம்முடைய கோபத்தாலேயே என்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள் எல்லாம் ஓடிவிட்டது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கூட நம்ம நினைச்சு பார்க்கும்பொழுது அநேக போராட்டங்கள் வாழக்கூடிய, அது எத்தனை வருஷம் அவர் சொல்லுகிறார், வாழக்கூடிய இந்த கொஞ்ச வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு தீமைகள், எவ்வளவு விரோதமான மனுஷர்கள், எவ்வளவு பேச்சுக்கள்.
ஆனால் தேவன் சொல்லுகிறார், எங்களுடைய அந்த வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தினால போய்விட்டது. ஏன்? இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தவர்களாய் மனுஷர்கள் இருக்கிறபடினால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய சக்தியும் இல்லை. புரியுதுங்களா? தேவனுடைய அவர் விரும்பக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மனுஷனிடத்துல சக்தியும் இல்லை. காரணம், அவன் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால 80 வருஷம். அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமா இருக்கிறது. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? அவர் சொல்றார், 80 வருஷம் தான் அதிகபட்சம். 70 வருஷம் இன்னும் தாக்கு பிடித்து ஒரு 10 வருஷம் தான் 80 வருஷம். ஆனா அந்த 10 வருஷம் அதிக பலவீனத்திலையும் நடக்க முடியாம நிக்க முடியாம அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் சஞ்சலத்துல அந்த வாழ்க்கை கடந்து போகிறது. அப்ப மனுஷனுடைய பாவத்தினால 1000 வருஷங்கள் என்று சொல்லி இருந்தது குறைஞ்சி 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 70 80 என்று சொல்லி ஆகி மனுஷன் தேவனுக்கு முன்பாக எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாதவனாக, நிலையற்றவனாக, பாவம் செய்யக்கூடியவனாக, தகுதியற்றவனாக, அழிந்து போகக்கூடியவனாக, தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்கிறதை மோசே அந்த 40 வருஷம் அந்த அனுபவத்தில் அவர் அறிந்து கொண்டு அவர் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். எழுதிவிட்டு முதல் வசனத்துல அவர் தேவனை எப்படி பார்க்கிறார்? நாங்கள் அழிந்து போகக்கூடியவர்கள் தான், நாங்கள் பலவீனர்கள் தான், நாங்கள் உங்களுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். ஆனால் கர்த்தாவே, நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. என்றென்றைக்குமாய் இருக்கிற தேவன். ஆகையினால்தான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்ய முடியுது. பாருங்க, அவர் கேட்கிறார் 12வது வசனத்திலிருந்து ஒரு சில விண்ணப்பங்களை தேவனிடத்துல கேட்கிறார். 11வது வசனம் வரைக்கும் மனுஷனுடைய அந்த நிலையற்ற தன்மை, அவருடைய பாவமாய் இருக்கிற ஒரு தன்மை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய முடியாமலும் இருக்கிற அந்த தன்மையை அவர் சொல்லிவிட்டு 12வது வசனத்துல சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். என்னத்தை கேட்கிறாரு? எங்களுக்கு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை தாரும். பாருங்க, இன்றைக்கு அறிவு பயங்கரமாக வளர்ந்து இருக்கிறது, ஞானம் பயங்கரமாக, உலக ஞானங்கள் பயங்கரமாக வளர்ந்திருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, மருத்துவம் வளர்ந்திருக்கிறது. லூனுக்கு போறாங்க, நிலாவுக்கு போறாங்க, மார்ஸுக்கு ராக்கெட் எல்லாம் அனுப்புறாங்க, ராக்கெட்டை குறித்து ஆராய்ச்சியில இருக்கிறாங்க, விண்வெளியை குறித்து ஆராய்ச்சிகள் இருக்கிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை. பாருங்க, இன்னைக்கு ஞானம் வளர்ந்து இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு ஒரு ஞானம் மாத்திரம்தான் இல்லை. அது என்ன ஞானம்? தேவன் என்னை இந்த பூமியில எதற்காக வைத்திருக்கிறார், எனக்கு எத்தனை நாட்கள் கொடுத்திருக்கிறார், அல்லேலூயா, இந்த நாட்கள்ல எனக்கு என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார், நான் என்னை செய்து முடிக்கும்படிக்காக அவர் என்னை நித்தியத்தில் அவரோடு இருந்த என்னை இந்த பூமியில கொண்டு வந்து அவர் வைத்திருக்கிறார் என்கிற அந்த நாட்களை என்கிற ஒரு அறிவு. அவர் சொல்லுகிறபடி 80 வருஷம் சொன்னாலே ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், 29,200 நாட்கள் தான், கிட்டத்தட்ட 30,000 நாட்கள். சொல்லும் போதே பக்குன்னு இல்லையா? 30,000 நாட்கள் தான் நம்ம இங்க இருக்கிறோம். அல்லேலூயா. அதுல பாதி கழிச்சாச்சு, ஒரு சிலர் முக்காவாட்சி கழிச்சாச்சு. அப்ப மீதி எத்தனை நாட்கள் இருக்குது பாருங்க, 30,000 நாட்கள் தான் வெறும். அப்ப அந்த மீதி இருக்கிற அந்த நாட்கள் நான் என்ன செய்ய போகிறேன்? மீதி இருக்கிற நாட்கள் தேவன் எனக்காக உண்டாக்கி இருக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து நான் அறிந்து கொள்ள போகிறேன், தேவனுடைய அன்பை குறித்து நான் அறிந்து கொள்ள போகிறேன், அவர் எனக்கு பாராட்டி இருக்கிற கிருபையை குறித்து நான் அறிந்து கொள்ள போகிறேன், அவருடைய கிருபைக்குள்ளாக நான் வந்து அந்த கிருபையை நான் ருசி பார்க்க போகிறேன். அப்ப அந்த நாட்களை எண்ணக்கூடிய அறிவு வீட்டில் போய் கணக்கு பண்ணி பாருங்க. 80 வருஷம் வைத்தாலே மீதி எனக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே? நான் இந்த பூமியில பிறந்ததுக்கான நோக்கம் என்ன, நீர் என்னை இந்த பூமியில வைத்ததற்கான நோக்கம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் சித்தமா இருக்கிறீர். அப்ப அவர் அந்த நாட்களை எண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்த அந்த மோசே ஜனங்களுடைய அந்த நிர்பந்தமான ஒரு நிலைமை, அழிஞ்சு போகக்கூடிய அந்த ஒரு தன்மையெல்லாம் நினைத்து விட்டு, இதனைக்கு அவரும் தான், அவரையும் சேர்த்து தான் அதில் சொல்லுகிறார், அவரும் தேவனுக்கு கீழ்ப்படியாம ஒரு சில காரியங்கள் செய்தபடினால அவரும் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவர் சொல்லுகிறார், யார்தான் உம்முடைய கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, ஒரு ஜெபம், இந்த ஜெபம் நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்கக்கூடியது. இந்த ஜெபம்
இந்த பகுதியிலேயே முக்கியமான ஒரு வசனம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால திருப்தியாக்கும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பிலேயே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம், தேவனுடைய மனுஷன் மாத்திரம்தான் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். ஏன்? தேவனுடைய அன்பை அறிந்த ஒரு மனுஷன், தேவனுடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனுஷன், தேவனுடைய கிருபையை அறிந்த ஒரு மனுஷன், தேவனுடைய மனதுருக்கத்தை அறிந்தவர், தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷனாலதான் இந்த ஒரு ஜெபத்தை செய்ய முடிகிறது. ஏன்? அவரை சுற்றிலும் அழிவு, அவர் சுற்றிலும் வனாந்தரம், அவரை சுற்றிலும் ஜனங்களுக்கும் கீழ்ப்படிய முடியல, தேவனும் அவருடைய கோபத்தினால் அழிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து விட்டு அவர் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலதான் எங்களை திருப்தியாக்க முடியும், ஆகையினால உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. 11வது வசனம் வரைக்கும் அவர் தாழ்த்துகிறார். இந்த இவ்வளவு தாழ்மையா ஜெபிக்கிற மோசையை வச்சுதான் தேவன் செங்கடலை பிளந்தார். இந்த தாழ்மையா ஜெபிக்கிற மோசையை வச்சுதான் 30 லட்சம் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மோசையை கொண்டுதான் தேவன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தள்ளினார். அவர் எவ்வளவு ஒரு தைரியத்தோடு ஒரு ஒரு மிடுக்கோடு தேவனிடத்துல வந்திருக்க முடியும். அவர் கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் புல்லை போல இருக்கிறோம், உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி தன்னை தாழ்த்து கொண்டு அவர் கேட்கிறார், உம்முடைய கிருபை வந்தால்தான் எங்களால நிலைத்து நிற்க முடியும். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபை வந்தால்தான் எங்களால வாழ முடியும். எங்களுடைய வாழ்க்கையில உடைய கிருபை வந்தால்தான் எங்களால திருப்தியாய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அவர் கேட்கிறார். அல்லேலூயா. புலம்பல் புஸ்தகத்துல 3வது அதிகாரம், புலம்பல், எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புலம்பல் என்கிற ஒரு புஸ்தகம். புலம்பி தள்ளுவார். அந்த புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா புலம்பி தள்ளுவார். கிட்டத்தட்ட இதே ஒரு சூழ்நிலையின் மத்தியில தான் தேவன் எரேமியா தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால தேவனுடைய தண்டனை அந்த தேசத்துல வருகிறது. கொள்ளை நோய்கள் வருகிறது. எதிரிகள் வந்து பட்டயத்தினால தாக்குகிறார்கள். வாலிபர்கள் இறக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் இறக்கிறார்கள். எதிரி தேசத்தார் வந்து பெண்கள், சிறு பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்காம எல்லாரையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பாவம் தான், இவருடைய பாவத்தினால் வந்த விளைவு தான். ஆனால் அதன் மத்தியில தேவனுடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனுஷன், எரேமியா என்கிற தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு அடுத்தது இருக்கக்கூடிய புஸ்தகம் புலம்பல். பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல 955 லமந்தாசியம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏன் மோசேவால அப்படி ஜெபிக்க முடியாது? ஏன் இந்த எரேமியா கூட அப்படி ஜெபிக்கிறார்? அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. யோபு அவரை குறித்து சொல்லும்போது அவர் காயப்படுத்தி கட்டுகிற தேவன். அல்லேலூயா. காயம் எதனால உண்டானது? நம்முடைய பாவத்தினால. கட்டு எதனால உண்டானது? அவருடைய கிருபையினால. அந்த பாவத்துக்கான தண்டனையை அவர் தான் கொடுக்கிறார். காயப்படுத்தி கட்டுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய இருதயம். அவர் சொல்லுகிறார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். 22வது வசனத்தை பாருங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. என்னோட சேர்ந்து வாசிங்க. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியாவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு சூழ்நிலை மத்தியில தான் எழுதுகிறார். அவரை சுற்றிலும் மரணங்கள், அவரை சுற்றிலும் அழிவு, அவரை சுற்றிலும் பஞ்சம். ஜனங்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால, தங்களுடைய பாவங்களினால தேவனுடைய ஆக்கினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, நீங்க இப்போ ஒரு சுனாமி அடித்து நகரெல்லாம் சேதமா இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க நின்று இந்த வசனத்தை நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நம் நிர்மூலமா ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் தேவனுடைய உண்மையான அந்த இருதயத்தை அறிந்தவன், தேவன் எப்படிப்பட்டவர், எதனால இந்த சம்பவங்கள், எதனால இந்த காரியங்கள் நடக்கிறதுங்கிறதெல்லாம் தேவனுடைய இருதயத்தின் வழியாக அறிந்த ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய முடியும்.
33வது வசனத்துல ஏன் அவங்க அப்படியாக ஜெபிக்கிறார்கள் தேவனுடைய அந்த மனுஷர்கள்? காரணம், மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அதாவது தேவன் கட்டளை கொடுத்தால் அதற்கு கீழ்ப்படியாம போகும்போது தண்டனை வருகிறது தான். அந்த தண்டனையை கூட அவர் எப்படி கொடுக்கிறாரா, மனப்பூர்வமா ஒரு மனுஷனை அவர் தண்டிக்கிறது கிடையாது. விரும்பி ஆசைப்பட்டு ஒரு மனுஷனை தேவன் தண்டிக்கிறது கிடையாது. அவர் நீதியான தேவன், மனுஷன் பாவியானவன், அதனால அவனை தண்டிக்கிறேன்ங்கிற அந்த ரீதியில தான் அவர் தண்டிக்கிறாரே அல்லாம மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி அவர் சஞ்சலப்படுத்துகிறது இல்லையா. இப்ப மனப்பூர்வமா சஞ்சலப்படுத்துகிறது கிடையாது. மனப்பூர்வமா ஒருவனுடைய வாழ்க்கையில தண்டனையை உண்டு பண்ணுகிறது கிடையாது. மனப்பூர்வமா தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய பாவத்தினால் தீமையுடைய விளைவுகளை அவர் அவருடைய வார்த்தையின்படி அது வந்து சேருகிறது. அவருடைய பாவத்தின் விளைவாகத்தான். ஆனால் தேவன் அதை மனப்பூர்வமாய் அவர் செய்கிறது இல்லையா. இப்ப மனப்பூர்வமாய் செய்கிறது இல்லைன்னு சொன்னாக்கா அப்ப ஏன் செய்கிறார்? இப்ப மனப்பூர்வமா அவர் செய்கிறது இல்லை, அப்ப ஏன் செய்கிறார்? அவனால செய்ய முடியாது என்கிற அந்த கட்டளைகளை எதற்கு அவனுக்கு கொடுத்து அவனை பாவம் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போனவனாக அவனை ஆக்கியும் அவனுக்கு தண்டனையும் கொடுக்கிறார். அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது அவர் மனப்பூர்வமாகவும் அவர் செய்கிறது இல்லையா. சரி, இப்படி கேட்டா உங்களுக்கு புரியும். அநேகர் சொல்லுவாங்க, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தேவன் வந்து தடுத்திருக்கலாமே, ஏன் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் அந்த மரத்தை வைத்தார்? ஏன் சர்ப்பம் வரும்பொழுது தேவன் வந்து தடுக்கல? ஏன் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது தேவன் வந்து தடுக்கல? நிறைய பேர் கேட்டு இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஞானமா கேட்டுக்கொண்டு சுற்றி கொண்டு இருப்பார்கள். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்த அந்த ஊதாரி மைந்தன் அப்பாவிடத்துல வந்து பாதி சொத்தை கேட்கிறான். அப்பா சொல்லி இருக்கலாமே, ஏப்பா உனக்கு வயசு பத்தாது, உனக்கு நான் இந்த சொத்தை கொடுத்தா நீ எடுத்துக்கொண்டு போய் ஊதாரித்தனமா செலவழித்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்கிட்டு வந்துடுவே, உனக்கு சரியான வயசு வரும்போது நான் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் அப்பா சொல்லல? ஏன் தடுக்கல? 12 வருஷமா ஒருத்தி வியாதியா இருக்கிறான். ஏன் தேவன் முதல் வருஷத்திலேயே வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட சொல்லல? 12 வருஷமா அந்த பாடுகளை அனுபவிக்கிறாள், அவமானத்தை அனுபவிக்கிறாள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் போகிறது. 12 வருஷம் முடிச்சு இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இத்தனைக்கு ஆஸ்தி எல்லா வருஷம் அழிக்கிற அளவுக்கு தேவன் காத்து கொண்டிருக்கணுமா? இப்ப தேவன் ஏன் முதல் மாதத்திலேயே அவளை வந்து சந்திக்கல? அவள் யூத பெண்மணியாச்சு, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாளாச்சே. அப்படி கூட ஒரு விஷயம் யோவான் 9வது அதிகாரத்துல பாருங்க, பிறவி குருடனா இருந்த ஒரு மனுஷன். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தேவனுடைய அந்த ஒரு அன்பு, தேவனுடைய அந்த கிருபையை புரிந்து கொள்கிற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு பூரண சமாதானத்திலையும் பூரண நிம்மதியிலையும் இருக்கும் என்கிறதை அந்த சத்தியத்தின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். யோவான் 9வது அதிகாரத்துல பிறவி குருடனாய் ஒரு மனுஷன் பிறக்கிறான். இயேசுவும் சீடர்களும் அந்த பக்கமா வருகிறார்கள். இயேசுதான் அந்த பிறவி குருடனை பார்க்கிறார். சீடர்கள் கேள்வி கேட்கிறார்கள், இவன் இப்படி பிறந்தது இவனுடைய பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. அப்ப அவர் மனப்பூர்வமாய் ஒருவனை தண்டிக்கிறது இல்லையே. அப்ப இது எல்லாவற்றையும் ஏன் செய்தார்? ஒரே காரணம். அல்லேலூயா. ஒரே காரணம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் தேவன் தான் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்கிறதை மனுஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரத்துல அந்த வசனத்தை பாருங்களேன். அதனால்தான் அவர் ரட்சிக்கிறார். ரட்சிக்கும் பொழுது கூட அவர் எதற்காக ரட்சிக்கிறேன் என்கிறதையும் அவர் சொல்கிறார். பாருங்க, 2வது அதிகாரம் எபேசியர் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அதுதான் அந்த கிருபை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக. அல்லேலூயா. The riches of his grace. அல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் அர்த்தம் அவருடைய கிருபையினுடைய அந்த மகிமை இந்த வார்த்தையில் என்ன அர்த்தம்னாக்கா பூரணம், கம்ப்ளீட், பூரணம். அந்த கிருபையினுடைய அந்த முழு அளவை, அதனுடைய அந்த ஐஸ்வர்ய தன்மை, அந்த ரிச்சா இருக்கக்கூடிய அந்த தன்மையை மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன பண்ணுகிறாரா?
ஒரு மனுஷனை, பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அதான் வானதூதர்கள் பாவம் செய்த பொழுது, இந்த காரியத்தை சுருக்கமா நான் சொல்லிடுறேன். வானதூதர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை தேவன் வானத்திலிருந்து கீழே தள்ளினார். அவர்களை அவர் கை கொடுத்து தூக்கவில்லை என்று சொல்லி எபிரேயர் 2ல நீங்க மெதுவா வாசித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது. வானதூதர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? தேவனுக்கு விரோதமாக பெருமை கொண்டார்கள். லூசிபர் நான் தேவனை காட்டிலும் உயர்வேன் என்று சொல்லி அவன் பெருமை கொண்டபடினால தேவன் கீழே தள்ளினார். ஏன் வானதூதனுக்கு தேவன் உதவி செய்யவில்லை? காரணம், வானதூதன் தேவனுடைய அந்த நேரடி பிரசன்னத்துல ஆவிக்குரியவர்களாக உண்டாக்கப்பட்டவர்கள். அப்ப அவர்களுக்கு தேவன் போதுமான அளவு அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். சரி, ஆனால் மனுஷன் பாவம் செய்த பொழுதுதான் அவர் கை கொடுத்து அவனை தூக்க வந்தார். தம்முடைய குமாரனையே அனுப்பினார். அவரே சிலுவையில வந்து மரிக்க வந்தார். ஏன் சொன்னா அவருக்கு தெரியும், தான் உண்டாக்கின மனுஷனை மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. மண்ணிலிருந்து நான் உருவாக்கினேன். அவன் மறைந்து போகிற புகையை போல அவன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை குறுகினது என்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார். சரி, அப்ப மனுஷனை ஏன் மண்ணாக உருவாக்கணும்? வானதூதனை எல்லாம் ஆவிக்குரியவர்களாக உருவாக்கிட்டு மனுஷனை ஏன் பூமியை படைத்து பூமியில மண்ணாக உருவாக்கணும்? காரணம், தம்முடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இந்த வானதூதர்களை போல பெருமை கொண்டு அதிலிருந்து அவர்கள் விழுந்து போயிட விடக்கூடாது என்கிறதுக்காக ஒரு தாழ்மையான நிலையில தான் தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. தூசியிலிருந்து அவனை உண்டாக்குகிறார். பாருங்க, அதனாலதான் பாருங்க, எல்லா பாவத்திலையும் அந்த பெருமை என்கிற அந்த பாவம் ரொம்ப மோசமான ஒரு பாவம். அதுல இருந்து தேவனால கூட மீட்டெடுக்க முடியாத அந்த சூழ்நிலை வந்துடும். அப்ப மனுஷனை தூசிலிருந்து உருவாக்கி அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த சூழ்நிலையிலையும் அவன் பெருமை கொண்டு விடக்கூடாது. எனக்கு என்னுடைய இந்த தகுதியினால்தான் இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லி மனுஷன் நினைத்து விடக்கூடாது என்பதற்காகவே அவனை தூசிலிருந்து உருவாக்குகிறார். அவனை சட்டத்திட்டங்களை கொடுத்து அந்த சட்டத்துக்கு கீழாக சிறைப்படுத்தி எல்லாரையும் பாவியாக்கினார். அல்லேலூயா. எல்லாரையும் தகுதியற்றவர்களாக ஆக்கினார். எதற்காக? அந்த தகுதியற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய அளவில்லாத அந்த கிருபையை எந்த அளவுக்கு பொழிய போகிறார் என்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சட்டத்திட்டங்களை தேவன் அந்த சட்டத்திட்டங்களை கொடுத்து வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் புத்தகத்துல ஜனங்களை அவர் சிறைப்படுத்தினாராம். ஏன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா நீங்களும் நாமும் இன்றைக்கு அந்த அளவில்லாத தேவனுடைய கிருபையை பெற்று நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இல்லாவிட்டால் மனுஷன் என்னுடைய தகுதியினால இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டானது, நான் ஏதோ நல்லவனா நடந்தேன், நான் ஏதோ உண்மையா நடந்தேன், நான் ஏதோ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன், நான் ஏதோ காரியங்களை ஒழுங்கா செய்தேன், நான் ஏதோ கடினமா முயற்சி செய்தேன், நான் ஏதோ கடினமா உழைத்தேன், அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்கிறது, அதனாலதான் இந்த காரியங்கள்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்லி அவன் பெருமையில விழுந்து விடக்கூடாது அந்த வானதூதர்களை போல என்று சொல்லி தேவன் மனுஷனை தூசியிலிருந்து அவர் உருவாக்குகிறார், புழுதியிலிருந்து அவனை உருவாக்குகிறார். அவன் விழுந்த பொழுது அவனை மண் என்று சொல்லி அவர் நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. ஆகையினால்தான் தானே இறங்கி வந்து அந்த அளவில்லாத அந்த கிருபையை மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில அறைகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம்? அநேக சமயத்துல நமக்கு போராட்டங்கள் நமக்கு சூழ்ந்து கொள்ளும் பொழுது அல்லது பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன நினைச்சிடறோம்? மோசேயை பாருங்க, மோசே கூட வந்த ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள், தேவனை குறித்து குறை சொல்லுகிறார்கள். ஆனால் மோசேயுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாரோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு மோசே. ஆனா இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில நம்ம ஒரு கண்ணீரின் பாதையில, ஒரு வியாதியில, ஒரு நெருக்கடியின் மத்தியில, ஒரு போராட்டத்தின் மத்தியில நம்ம கடந்து செல்லும் போது ஜனங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் இந்த கடவுள் இப்படி எல்லாம் செய்யறாரு? கடவுள் அன்பானவரா? கடவுள் அன்பானவரா இருந்தாக்க எனக்கு ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்கணும்? நான் என்ன பாவத்தை செய்தேன்? அவங்கள பாருங்க, இவங்களை பாருங்க, இவங்க என்னென்னமோ செய்யறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேது, எனக்கு ஏன் இது நடக்கணும்?
அப்படின்னு சொல்லி தேவனை கேள்வி மேல கேள்வி கேட்டு இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆகையினால கடவுளே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, தேவனை விட்டு விலகி தூரமாக சென்று விடுவார்கள். தேவன் மேல கசப்பையும் வெறுப்பையும் வைத்து தேவனை நான் விசுவாசிக்க மாட்டேன், இந்த தேவனை நான் ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி விலகி போய்விடுவார்கள். இப்படியே தேவன் அந்த கொடுத்த அந்த நாட்களை 30,000 நாட்களை அவர்கள் வீணடித்து விடுவார்கள். மோசே சொல்றார், ஆண்டவரே எங்களுக்கு ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. எங்களுடைய நாட்களை எண்ணக்கூடிய ஞான இருதயத்தை எங்களுக்கு நீர் தாரும். அல்லேலூயா. அப்ப அவர் கேட்கிறார், எங்களுக்கு ஞான இருதயத்தை தாரும். காரணம், நாங்கள் இந்த வனாந்தரத்துல 11 நாள் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு நடந்து வர 11 நாட்கள். எத்தனை வருஷம் செலவு பண்ணாங்க? 40 வருஷங்கள் அவருடைய வாழ்நாட்கள்ல அங்க வனாந்தரத்திலேயே அவர்கள் கழித்தார்கள். அப்ப இதையெல்லாம் பார்த்த மோசே தான் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு நீர் வைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளாம உம்முடைய அந்த மிகப்பெரிய அந்த திட்டம், மறைந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய திட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களை ரட்சிக்கிறது, அதனால நாங்கள் உம்முடைய கிருபையை பெற்று நாங்கள் அனுபவிக்கிறது, எந்த காலத்திலையும் அந்த கிருபையை இழந்து போக முடியாத ஒரு நிலையில தான் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் பொழுது பாருங்க, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சாத்தானால திருடவே முடியாத அளவுக்கு தான் தேவன் நம்மை மீட்டு எடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், நித்திய ஆசீர்வாதங்களால் தான் தேவன் என்னை அவர் நிரப்புகிறார். ஆனால் நாம் அந்த சூழ்நிலைகள் மத்தியில என்னுடைய குறைவை நினைத்து, என்னுடைய பலவீனங்களை நினைத்து, என்னுடைய பிரச்சனைகளை நினைத்து, என்னுடைய போராட்டங்களை நினைத்து நான் என்ன பண்ணி விடுகிறேன், தேவன் மேலேயே கேள்வி கேட்டு சந்தேகத்தினாலையும் அவிசுவாசத்தையும் நான் முறுமுறுப்பினாலையும் அதிருப்திகளையும் நான் பேசி என்ன பண்ணுகிறேன், இன்னும் அதிகமாக தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள். அநேகர் தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகி விடுகிறார்கள். அந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. சொல்லுங்க, அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இப்ப அங்க அந்த பெருமை, அந்த தாழ்மை அப்படி சொல்லி நினைக்கும் போதெல்லாம் அந்த பெருமைக்கு ஒரு சில அந்த விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய விளக்கத்தை டிக்ஷனரியில பார்க்கும்போது அந்த பெருமை கர்வத்தை குறிக்கிறது, வீராப்பை குறிக்கிறது, பிறரை இகழ்தல், அகம்பாவமா நடக்கிறது, தற்பெருமையாய் நடக்கிறது. இது எல்லாமே அந்த பெருமை என்ற இந்த வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதுதான் இயல்பா ஜனங்க புரிந்து கொள்கிறது பெருமை அப்படி சொல்லிட்டு. அப்ப தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். அவர் சொல்லுகிறார், தேவன் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, தேவன் எனக்கு கிருபையை கொடுக்குவதற்காகவே அவர் சித்தமாய் இருக்கிறார், கிருபையை கொடுக்கும்படிக்காகவே அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கிருபையை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆயத்த நிலையில தான் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். ஆமென். டிஸ்போனிபிளா வைத்திருக்கிறார். கிருபையை ரெடியா எடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த போராட்டத்தின் மத்தியில, அந்த பிரச்சனையின் மத்தியில, வேதனையின் மத்தியில ஒரு தரப்பினர் நான் சொன்ன தேவையில்லாத கேள்விகளுக்கு கேட்டு தேவனை வெறுத்து, தேவனே இல்லை என்று சொல்லி அவர்கள் கசப்புல நிறைந்து, வெறுப்புல நிறைந்து அவர்கள் போய்விடுவார்கள். இன்னும் ஒரு சிலர் தேவனிடத்துல உதவியை கேட்காமல், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நீர் வந்து எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். ஆமென். காரணம், நான் உண்டாக்கப்பட்டதே உம்முடைய கிருபையினால்தான், நான் பாவத்தில் விழுந்த போது என்னை தூக்கினதும் உம்முடைய கிருபையினால்தான், நான் ரட்சிக்கப்பட்டதும் உம்முடைய கிருபையினால்தான். இன்றைக்கு நான் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் பொழுது நான் என்னுடைய திறமையினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய அறிவினால, நான் என்னுடைய பலத்தினால அதை நான் செய்து முடிக்காதபடிக்கு மோசேயை போல தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக வந்து நம்முடைய நிலையற்ற அந்த ஒரு வாழ்க்கையை அறிந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்த சூழ்நிலையில வந்து எங்களை விடுவிக்கட்டும், உம்முடைய கிருபை வந்து எங்களை காப்பாற்றட்டும், உம்முடைய கிருபை வந்து எங்களை திருப்தி ஆகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்காம இருக்கிறதை தான் அந்த இடத்துல பெருமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம், எனக்கு தேவன் தேவையில்லை, எனக்கு தேவனுடைய உதவி தேவையில்லை, தேவன் எனக்கு தேவையில்லை, அவரை தேடுவதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். எப்படியா? டைம் வேஸ்ட். அதெல்லாம்
தேவன்ங்கிறது கிடையாது, நீ பார்த்தியா, கடவுளை நீ பார்த்தியா, தொட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்பார்கள். தேவன் எனக்கு வேண்டாம், தேவனுடைய உதவி எனக்கு வேண்டாம். அதைத்தான் வேதம் இந்த பகுதியில பெருமை என்று சொல்லுகிறது. காரணம், நான் என்னுடைய பலத்தினால செய்ய முடியாததை தேவன் செய்யும்படிக்காகவே தம்முடைய கிருபையை எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் என்னுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர் செய்கிறார். பாருங்க, நம்ம கூட ஒரு சில சமயத்துல மற்ற இடத்துல ஒரு உதவியை கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? ஏன் ஒரு சில சமயத்துல உதவியை கேட்க மாட்டோம்? அது ஒரு பக்கம் இருக்குது. ஆமா, திருப்பி நம்ம செய்யணுன்றதுனால கொஞ்சம், அதாவது கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறவங்க தாழ்ந்து இருக்கிறவங்க உதவியை கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அது பிரெஞ்சில் எப்படி சொன்னாக்கா, த்ரோ ஃபியர் தி டெமாண்டே அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அவங்களுடைய அந்த பெருமை, அந்த அந்தஸ்து அதிகமாக இருக்கிறதுனால என்னை விட தாழ்மையாக இருக்கிற இடத்துல என்னத்தை பெருசா உதவியை கேட்டு விடுகிறது. அப்போ உதவியை கேட்கிறது என்கிறது தாழ்மைதான். அல்லேலூயா. உதவியை கேட்கிறதே தாழ்மைதான். அப்ப நான் உதவியை யார்கிட்ட கேட்கிறேன்? தேவனிடத்தில். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலேயே நான் உதவி கேட்க மாட்டேன்றேன், தேவனே எனக்கு வேண்டாம்னு சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு பெருமை என்று சொல்லி யாக்கோபு அதை கடிந்து அவர் சொல்லுகிறார். ஆனால் நான் தேவனிடத்துல உதவியை கேட்கும் பொழுது, அதனால்தான் அந்த 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள், நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் அடையக்கூடாமல் போகிறீர்கள். ஆனா எதனாலதான் நீங்க அடையாம போறீங்களா? நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லைனாக்கா வாய்க்கிறது இல்லை. நீங்க தேவனிடத்துல விண்ணப்பம் செய்யாம இருக்கிறதுனாலதான், தேவனிடத்துல உங்களை தாழ்த்தி நம்முடைய அந்த குறைவான அந்த சூழ்நிலையின் மத்தியில பாருங்க, அநேகர் தங்களை தாழ்த்து கொள்ள முடியாம தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்துல தாழ்த்து கொள்ள முடியாம இருக்கிறதுனாலதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைய பெற்றுக்கொள்ளாம இருக்கிறார்கள். அப்புறம் சொல்லுகிறார், நீங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அநேக காரியங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நடக்க முடியாம இருக்கிறது. இந்த இடத்துல அந்த தாழ்மை என்கிறது தேவனை சார்ந்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதே அந்த தாழ்மை. அல்லேலூயா. அப்ப மோசே அதை எப்படி ஜெபிக்கிறார்? தேவன் அவரை வல்லமையா பயன்படுத்தி இருந்தோம். அவர் எவ்வளவு நிலையற்றவர், ஜனங்களோடு தன்னை சேர்த்து கொண்டு தாங்கள் எவ்வளவு தகுதி இல்லாதவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், அழிந்து போகக்கூடியவர்கள், சுலபமா இருதயம் உடைந்து போகக்கூடியவர்கள், சுலபமா காயப்பட்டு விடக்கூடியவர்கள், சுலபமா பலவீனப்பட்டு விடக்கூடியவர்கள், சுலபமா நம்ம மனம் சோர்ந்து போகக்கூடியவர்கள் என்கிறதை எல்லாம் அறிந்து அவர் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, அவர் ஆண்டவரே உம்முடைய கிருபையை எங்களுடைய வாழ்க்கையில தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எனக்கு எதுக்காக இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன்? காரணம், தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஒரு குறைவான ஒரு சூழ்நிலையில கடந்து செல்லும் போது, ஒரு வியாதியான ஒரு சூழ்நிலை, ஒரு பலவீனத்தின் வழியாக, ஒரு தீமையான ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நாமே நம்முடைய மனுஷ முயற்சியினால நிறைய காரியங்கள் செய்து விடுவோம், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு இருக்கிறதற்கு பதிலாக. 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12. இந்த சத்தியத்தை இன்றைக்கு தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். காரணம், அநேக நம்முடைய கேள்விகளுக்கு இது பதிலாக இருக்கும். 9வது வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் தேவனிடத்துல ஜெபிக்கிறார். அதுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை என்ன? அப்போஸ்தலர் பவுலுக்கு சரீரத்துல ஒரு வியாதின்னு எடுத்துக்கணும், ஒரு வியாதி இருக்கிறது. இப்ப இன்றைக்கு நமக்கு வியாதியாக இல்லாம இருக்கலாம், வேற போராட்டங்கள், வேற பிரச்சனைகள். 2 கொரிந்தியர் 12 chapitre 12. அப்போ ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு போராட்டமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்போ அவர் கேட்கிறார் பாருங்க, தேவனிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். 8வது வசனத்துல, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். பவுல் ஜெபிக்கிறார். அப்போ தன்னை தாழ்த்திக் கொள்கிறார், தேவனுக்கு முன்பாக தாழ்த்திக் கொள்கிறார். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்ப அங்க என்ன நடக்கிறது? அவருடைய அந்த வியாதியின் மத்தியில தேவன் சுகமாக்கும்படிக்கு கேட்கிறார். தேவன் என்ன பதில் கொடுக்கிறார்? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ ஒரு சில சமயத்துல நம்ம மார்க் 5ல 12வது அதிகாரம், அந்த 12 வருஷமா
பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்ட பொழுது கிருபை புறப்பட்டு வந்து உடனே சுகமானால் தேவனுடைய கிருபையினால். ஆனால் கிருபை இன்னொரு காரியத்தையும் செய்கிறது. என்ன? அந்த வியாதியின் மத்தியில நான் அதை சுகமாக்கும்படிக்கு கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அந்த வியாதி உன்னிடத்துல இருந்தாலும் கூட என்னுடைய கிருபை நான் உனக்கு கொடுத்து நீ அந்த வியாதி இல்லாம எதையெல்லாம் செய்வியோ அதை காட்டிலும் அதிகமாய் நான் உன்னை கொண்டு செய்து முடிப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதை நான் நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானம், இருதயத்துல ஒரு பெரிய திருப்தி. ஏன் இந்த போராட்டம் அப்படியே இருக்குது? ஏன் இந்த பிரச்சனை அப்படியே இருக்குது? ஏன் இந்த காரியங்கள்லாம் அப்படியே இருக்குது? காரணம், நீ அந்த போராட்டம் இல்லாம, அந்த வியாதி இல்லாம, அந்த பிரச்சனை இல்லாம எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதை தேவனுடைய கிருபையை பெற்று அந்த பலவீனத்தோட நான் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன். அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப அதனால அவர் என்ன சொல்றார்? ஆகியால கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவுமாய் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அவர் சொல்றாரு, நான் ஒரு குறைவான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் ஒரு வியாதியின் மத்தியில, ஒரு வலியின் மத்தியில, ஒரு கடன் பிரச்சனையின் மத்தியில, ஒரு போராட்டத்தின் மத்தியில இருக்கிறேன். தேவனிடத்துல என்னை தாழ்த்தி ஜெபத்தினால நான் இடத்துல கிருபையை கேட்டேன். ஆனாலும் பிரச்சனை அப்படியே இருக்குது. ஆனால் நான் கேட்ட ஜெபத்தை தேவன் கேட்டு விட்டார், எனக்கு கிருபையை கொடுத்து விட்டார். இப்போ அந்த சூழ்நிலையில தேவன் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்கு பிரச்சனை என்னமோ அப்படியே இருக்கிறது போலதான் இருக்கும், வியாதி என்னமோ அப்படியே இருக்கிற போலதான் இருக்கும், வலி என்னமோ அப்படியே இருக்கிறது போலதான் இருக்கும், ஒரு குறைவு அப்படியே இருக்கிறது போலதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்யும்? நீங்க எதையெல்லாம் செய்யணுமோ, உங்களை கொண்டு எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் தேவ கிருபை செய்து முடிக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதனால என்னுடைய பற்றாக்குறையில, அதனால என்னுடைய வியாதியின் மத்தியில அல்லது என்னுடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது, என்னுடைய நன்மைகள் தாமதமாகி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல நான் தேவனை கேள்வி மேல கேள்வி கேட்டு, அல்லது நான் முறுமுறுத்து, அல்லது நான் குறை சொல்லி தேவனே இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட போறேன். ஏன்? அந்த சூழ்நிலையில தேவனுடைய விசேஷத்த கிருபை என் மேலே வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில நான் தேவனுடைய கிருபையை நான் பெற்று அனுபவித்து நான் என்னுடைய திறமையினால செய்து முடிக்கிறதை காட்டிலும் தேவ கிருபையினால இன்னும் அதிகமாய் நான் செய்து முடிக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 5வது வசனம். எபேசியர் premier chapitre verset 5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு புத்திர சுகாரம் ஆகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். அங்க இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரான்சில் அது எப்படி வருகிறது? pour célébrer la gloire de la grâce. ஆமென். pour célébrer, கொண்டாடுவதற்கு. எதை கொண்டாடுவதற்கா? தேவன் நம்மை எதற்காக ரட்சித்திருக்கிறார்? தேவன் நம்மை எதற்காக பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்? நாம நம்முடைய பலவீனங்களில அவருடைய கிருபையை பெற்று, சொல்லுங்க, கிருபையை பெற்று, அந்த கிருபையை நான் பெற்றதுனால அந்த கிருபையை நான் கொண்டாட போகிறேன். அல்லேலூயா. சபைக்கு எதற்காக தேவன் நம்மை அழைத்துக் கொண்டு வருகிறார்? சபையை எதற்காக தேவன் வைத்திருக்கிறார்? சபையை உலக ஜனங்கள் மத்தியில தேவன் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காட்சி பொருளை போல வைத்திருக்கிறார். என்ன காட்சி பொருள்? அந்த ஜனங்கள் நினைப்பாங்க, இவர்களும் எங்களை போல உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, இவர்களும் நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனை தான் சம்பாதிக்கிறாங்க, இவர்களுக்கும் வியாதிகள் உண்டு, குடும்ப போராட்டங்கள் உண்டு. ஆனா இந்த ஜனங்கள் மாத்திரம் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள்? இந்த ஜனங்கள் மாத்திரம் எப்படி சபையில வந்து தேவனை சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி கொண்டாடுகிறார்கள்? காரணம் ஏன்? நாங்கள் கிருபையை பெற்றவர்கள். அல்லேலூயா. அதெல்லாம் அந்த உலக ஜனங்கள் பார்க்கும்படிக்காகவே சபையை தேவன் ஒரு காட்சி பொருளாக தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதனால சபைக்கு வரும்பொழுது நான் இது சோகமா இருக்கிறதுக்காக வருவதில்லை, கவலையா இருக்கிறதுக்காக வருவதில்லை, அவருடைய கிருபையின் மகிமையை கொண்டாடும்படிக்காக நான் வருகிறேன். அல்லேலூயா. அதனாலதான் உபத்திரவம் இருக்கும் பொழுதும் நம்ம சந்தோஷமாய் பாடுகிறோம், உபத்திரவம் இல்லாம இருந்தாலும் சந்தோஷமாய் பாடுகிறோம். வியாதி இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், வியாதி சுகமானாலும் தேவனை நாம மகிமைப்படுத்துகிறோம். பாருங்க, கிருபை வந்து எனக்கு வியாதியை சுகமாக்கினாலும் சந்தோஷம், சுகமாக்காமல் இருந்தாலும் சந்தோஷம். சுகமாக்கினால் அந்த பெரும்பாடி உள்ள ஸ்திரியை போல எனக்கு சந்தோஷம், வியாதி போனது.
சுகமாகல. இப்ப என்ன சந்தோஷம்? என்னுடைய பலத்தினால அல்ல, தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால அந்த கிருபை எங்களை நடத்தி செல்லும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த கொண்டாட்டம். ஆமென். அப்ப அந்த கிருபையின் மகிமையை கொண்டாடும்படிக்காகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார், சபையை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். இல்லைன்னாக்கா ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிடணும் இல்லையா? அப்படி செய்யறது இல்லை. காரணம், இந்த ஜனங்கள் எல்லாருமே அவருடைய கிருபையை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால நான் எந்த விதமான ஒரு குறைவான சூழ்நிலையும் எனக்கு குறைவான சூழ்நிலை இல்லை, எந்த விதமான ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையும் எனக்கு பலவீனமான சூழ்நிலை இல்லை. 2 கொரிந்தியர்ல விரல வைக்க சொல்லியிருந்தேன், அதை திருப்புங்க. 2 கொரிந்தியர் 12:10 வசனத்துல பவுல் சொல்லுகிறார், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரக்கூடிய பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்கள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. உலக ஜனங்கள் துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வரும்பொழுது தேவனை வெறுக்குவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதுல தேவனுடைய கிருபையை கொண்டாடி தேவன் மேல இன்னும் அந்த பிரியத்துல வளருவார்கள். அப்ப பலவீனமா இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலமுள்ளவனா இருக்கிறேன். பலவீனம் என்னுடையது, பலன் தேவனுடையது. ஆமென். அப்ப இதுக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான, ஆச்சரியமான, விவரிக்க முடியாத இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் நம்ம இடத்துல என்னதான் எதிர்பார்க்கிறார்? அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி, அல்லேலூயா, அவருடைய குமாரன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்மைப்படுத்தி அவருடைய சமூகத்துல விண்ணப்பத்தை ஏறெடுத்து என்னுடைய எல்லா பிரச்சனையும் அவரிடத்தில் கொண்டு வந்து எல்லாவற்றிலையும் நான் அவரை சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் அந்த கிருபையை அவர் அளவில்லாமல் பொழிகிறார். அநேக சமயத்தில் நான் கேட்டுட்டு ஏன் நடக்கலன்னு சொல்லி இல்லாம அது அவருடைய நேரத்தில் அவர் செய்வார், அவருடைய திட்டத்தின்படி செய்வார், அவருடைய சித்தத்தின்படி செய்வார். ஆகையினால் தான் அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய இருதயத்துல பாருங்க, பெரிய ஒரு திருப்தி. மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால எங்களை நீர் திருப்தியாக்கும். ஆமென். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை தேவன் தம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்குகிறார். ஆமென். நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது, நான் குறைவுள்ளவனாய் இருக்கும் பொழுது, எனக்கு அநேக போராட்டங்கள் இருக்கும் பொழுது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருக்கிறேன், பலன் உள்ளவனாய் இருக்கிறேன், நன்மைகளால் நிரப்பப்பட்டவனாய் இருக்கிறேன், ஆதரவு பெற்றவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம்.